ஹாய்ங்க, எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை அமாவாசை. காலையிலே வந்து எல்லாம் கடைன்னு இன்றைக்கி தான் இந்த வருஷத்துக்கு வந்து இன்றைக்கி தான் வந்து குட்டை வேலைக்கு 100 நாள் வேலை இருக்கு இல்லையா, அதுக்கு வந்து போயிட்டு வந்தேன். காலையிலே வந்து இப்போ வந்து வீடியோ வந்து சாயந்தரம் தான் எடுத்துக்கிட்டு இருக்கேன். சாயந்தரம் ஒரு 4 மணிக்கிட்ட இருக்கும். இந்த டைமில் தான் வந்து நான் வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். பார்த்திங்கன்னா காலையில் குட்டை வேலைக்கு போகணும் அப்படின்ட்டு அவசரமாக சமைச்சிட்டு சாமி கும்பிட்டு சாப்பிட்டு போயிட்டு இன்றைக்கி 2:30 ஆயிடுச்சு. வந்ததுக்கு அப்புறமே தான் இந்த வேலையெல்லாம் பார்த்துட்ருக்கேன். இன்றைக்கி லேட் ஆயிடுச்சு அப்படிங்கிறனால உருளியில் பூ கூட வந்து போட்டு வெளியில் வைக்கலைங்க. அவசரமாக போயிட்டேன். எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஃபுல்லாக க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். சும்மா எல்லாம் ரஃபாக ஒரு தொடச்சி தான் விட்டேன். நேற்று தான் எல்லாமே ஃபுல்லாக கழுவணும். அமாவாசைங்கிறனால இன்றைக்கி வந்து எல்லாம் சும்மா எல்லாம் ரஃபாக தொடச்சி விட்டுட்டு எல்லாம் எடுத்து வச்சாச்சு. எடுத்து வச்சுட்டு இந்த பாத்திரம் கொஞ்சம் விளக்கணுங்க, அந்த வேலை இருக்குது. அதுக்கு இடையில தலைக்கு கொஞ்சம் எண்ணெய் வச்சு தலை சீவிக்கலாம். அப்போ தான் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். முடி பறந்துக்கிட்டே இருந்தால் அது ஒரு மாதிரி கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். ரெண்டாவது கொஞ்சம் முடி பறந்துக்கிட்டே இருக்குமா, கொஞ்சம் டென்ஷன் ஆகும் நமக்கு. அதனால் வந்து தலைக்கு எண்ணெய் வச்சு தலையை சீவிக்கிட்டு துணி எல்லாமே வந்ததையும் குட்டை வேலைக்கு போயிட்டு வந்தோடனே துணியெல்லாம் துவைச்சி வச்சுட்டு குளிச்சிட்டேங்க. திருப்பி ஒரு தடவை காலையில் குளிச்சுட்டு தான் வந்து சாமி கும்பிட்டுட்டு போனோம். திருப்பி துணியெல்லாம் துவைச்சிட்டு குளிச்சுட்டு இந்த வேலைங்களை பார்த்துட்டு துணியை காய போடலாம் அப்படின்ட்டு வந்தேன். இங்கே பாருங்கள், இந்த கேட்டு உள்ள போய் எங்கள் தவிட்டு மூட்டை அடிக்கிருக்கோம். அதை வந்து போய் கொத்தி அந்த தவிட்டு மூட்டையை ஃபுல்லாக இழுத்து வெளியில் விடணும். அப்படிங்கிறதுக்காக பார்த்திங்கன்னா அந்த இது வந்து கோழி வந்து காத்துக்கிட்டே இருக்குது. பார்த்திங்கன்னா துணியெல்லாம் இதெல்லாம் நேற்று துவைச்சி போட்டதுங்க. இந்த துணியெல்லாம் துவைச்சி நேற்று காய போட்டேன். எல்லாம் காஞ்சிடுச்சு. அதெல்லாம் எடுத்துருவோம். வெயில் பாருங்கள், பட்டையை கிளப்புது. செம்ம வெயில், பயங்கர வெயில். இன்றைக்கி பட்டையை கிளப்புது வெயில். இந்த துணியெல்லாம் எடுத்துகிட்டு புதுசாக வந்து துணி எல்லாத்தையும் போடலாம். காற்றும் அடிக்குது, வெயிலும் பயங்கரமாக இருக்குது. காற்றடிக்கிறதுல கேட்குதான்னு தெரியல நான் பேசுகிறது. துணியெல்லாம் ஃபுல்லாக எடுத்துகிட்டு துவைச்ச துணி எல்லாமே வந்து ஃபுல்லாக காய போட்டுடலாங்க. காய போட்டுட்டு அடுத்த வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். பார்த்திங்கன்னா ஃபுல்லாக காய போட்டுட்டேன். எல்லா துணியுமே முன்ன துவைச்ச துணி எல்லாத்தையும் எடுத்தாச்சு. இதை எல்லாத்தையும் கீழே எடுத்து போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லி நினைக்காதீங்க. இது வந்து மண் ஒட்டாது, காஞ்ச துணி தான். அந்த மண்ணும் வந்து ரொம்ப இந்த மண்ணில் காஞ்ச இதாக தான் இருக்கிறதுனால ஒட்டாது. அதனால் வந்து துணி எல்லாத்தையும் அள்ளிட்டு போய் போட்டாச்சு. இந்த துணியை மடிக்கிறதுக்கு ஒரு டைம் ஒதுக்கி ஆகணும். என்னங்க பண்ணுறது, வேலை வீட்டில் இருந்து துணி துவைக்க துணி வந்துக்கிட்டே இருக்குது, விளக்க பாத்திரம் வந்துக்கிட்டே இருக்குது. என்ன பண்ணுறது, ஒன்றும் பண்ண முடியலங்க. கொஞ்சம் டயர்ட் ஆகிடுச்சு. அதனால் கொஞ்சம் நேரம் படுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தலைவாணியை கொண்டு போய் ஹாலில் போட்டாச்சு. போட்டுட்டு கொஞ்சம் ஸ்நாக்ஸ் எடுத்துகிட்டு போவோம். படுத்துக்கிட்டே கொஞ்சம் நேரம் ஸ்நாக்ஸு சாப்பிட்டு தண்ணி ஒரு பாட்டில் எடுத்துகிட்டு போனோம்னா தண்ணி கொஞ்சம் குடிச்சிட்டு, தண்ணி மட்டும் ரொம்ப தாகம் அடிச்சுக்கிட்டே இருக்குங்க. வெயிலுக்குன்னு இல்லை, எனக்கு வந்து மழை டைம்லேயே கூட இப்போலாம் என்னென்னா கொஞ்சம் தண்ணி குடிச்சிக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. தொண்டை வறண்டு போகுதுன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி இருக்குது. அதனால் பாருங்கள் எவ்வளோ வெயில் அடிக்குது பாருங்கள். செம்ம வெயில். கொஞ்சம் நேரம் தூங்குவோம். தூங்கிட்டு அப்புறமா பார்க்கலாம். பாருங்கள், தூங்கி எழுந்திரிச்சாச்சு. 2:30 இருக்கும். படுத்துட்டு 2:30 கூட இருக்காது, 3 மணி இருக்குது. 3 மணிக்கு படுத்துட்டு 4 மணி கொஞ்சம் நேரம் அப்படியே தூங்கலாம் இல்லைங்க, சும்மா அப்படியே தான் படுத்துருந்தேன். டீ பார்த்துட்டு படுத்துருந்துட்டு இப்போ தான் எங்கள் ஹஸ்பண்டுக்கு சாப்பாடு போட்டு கொடுத்தேன். சாப்பிட்டுட்ருக்காங்க. பால் தயிர் எல்லாம் ரெடியாக இங்கே வச்சுருக்கேன். அதாவது உரம் ஊற்றுறதுக்கு பால் காய்ச்சி வச்சுருக்கேன். டீ வைக்க எல்லாம். நாய்க்கு பார்த்திங்கன்னா சாப்பாடுக்கு உலை ஊற்றி வச்சுருக்கேன். அரிசி கொண்டுட்டு வந்து போட்டுருவோம். பச்சரிசி தான், ரேஷன் அரிசி. ஒரு படி கொண்டு போய் போட்டோம் அப்படின்னா அது பட்டில் வெந்துட்டுருக்கோம். நைட்டு நாய்க்கு கொண்டு போய் வயலில் வேறு நாய் இருக்குது, வீட்லேயும் நாய் இருக்குது. அதனால் வந்து சரியாக இருக்கும். 2 பேருக்கும் இவ்வளோ அரிசி போட்டால் வயலில் 3 நாய் இருக்குது, வீட்டில் 2 நாய் இருக்குது. அப்படிங்கிறப்ப கரெக்டாக இருக்கும். அது பாட்டில் அது ஒரு பக்கம் வெந்துருட்டோம். கரண்ட் அடுப்பில் தான் வச்சுருக்கேன். உப்பு கொஞ்சம் போட்டுருவோம். ஏன்னா நாங்கள் குழம்புலாம் ஊற்ற மாட்டோங்க. அதனால் நாய்க்கு உப்பு போட்டு சோறு போடலாமான்னு தெரியல, போடக்கூடாதுன்னு ஏதோ ஒன்று சொல்லுவாங்க. ஆனால் அது எப்படின்னு தெரியல. நான் வந்து உப்பு போட்டு தான் வச்சுருக்கேன். ஏன்னா நாங்கள் குழம்பு ஊற்றலை. அதனால்
சும்மா தான் வச்சுருக்கேன். பார்த்திங்கன்னா கடந்த பாத்திரம் ஃபுல்லாக விளக்கி நீட் பண்ணிட்டேங்க. பாத்திரம் விளக்க வந்துக்கிட்டே இருக்குது. அதை பார்த்தாலே டென்ஷன் ஆகுங்க. பாத்திரம் விளக்கிறதுக்கே தனியாக ஒரு ஆள் வச்சுக்கணும் போல இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா வயலுக்கு போயிட்டு ஆடு மாடெல்லாம் மேய்ச்சி கட்டிட்டு வந்துட்டோங்க. டீ வச்சு குடிச்சிட்டு போயிட்டோம். பாத்திரம் விளக்கி முடிச்சுட்டு இப்போ பார்த்திங்கன்னா வந்து பழையபடி பாருங்கள் பாத்திரம் சேர்ந்துருச்சு. நாய்க்கு சாப்பாடு செஞ்சது, மாவு தோசை ஊற்றி சாப்பிட்டது, அப்புறம் மாவு டப்பா டீ வச்சு குடித்தது எல்லாம் திருப்பி சேர்ந்துருது. இது வந்து காலையில் வச்ச சாம்பார் தான் இருக்குது. தோசை மட்டும் தான் ஊற்றி நாங்களாம் சாப்பிட்டோம். மணி பார்த்திங்கன்னா 9:30 ஆயிடுச்சு. நாங்கள் சாப்பிட்டோம். எங்கள் பெரிய பையன் தான் வருவான். அவனுக்கு தான் தோசை ஊற்றி வச்சுருக்கேன். வந்ததையும் அவன் சாப்பிட்டுப்பான். அப்போ படுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாமி ஸ்க்ரீன்லாம் இழுத்து விட்டுட்டு போகிறேன். எங்கள் குட்டி பையன் கீழே படுத்துருக்காங்க. மெத்தையில் பார்த்தா துணி ஃபுல்லாக மடிக்காமல் கிடக்கு. அட போங்கடா அப்படின்னு அள்ளி தூர எழிஞ்சிட்டு நான் படுத்து தூங்கிட்டேங்க. செம்ம டயர்ட்.